ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். படத்தில் வந்து கதாநாயகன், கதாநாயகி 2 பேருமே கடைசி வரை டச் பண்ணாமல் இருந்து 2 பேருக்கும் இடையில டூயட் அப்படின்ற மாதிரியே இல்லாமல் இருந்து, அதே நேரத்தில் அது ஃபுல் லென்த்து பொயட்டிக்கான காதல் கதை அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுக்கப்பட்டு, அந்த திரைப்படம் 175 நாள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்து அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. அதே நேரத்தில் அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ராஜேந்தரனுடைய திரையுலக பிரவேசம்ன்ற ஒரு மேட்ருக்கு பாருங்க. அது அந்த திரைப்படத்தில் தான் நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் இருக்குல்ல, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒன்று. இந்த அளவுக்கு ஒரு படம் வந்து கதாநாயகன் கதாநாயகியை டச் பண்ணாமல் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கா. அந்த படம் என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே உங்களுக்கு தோணுதில்ல. அந்த திரைப்படம் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் ஒரு தலை ராகம். இந்த இந்த படம் 1980ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. அந்த திரைப்படம் ஆரம்பத்தில் இருக்கும்போது டி ராஜேந்தர் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இஎம் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாயவரத்தை சேர்ந்தவர், தொழில் அதிபர் அப்படி வச்சுங்களேன். டி ராஜேந்தர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏவிசி காலேஜ் அதில் வந்து மாயவரத்தில் படித்து வெளியே வந்த பிறகு அவரை தயார் பண்ணியிருக்காரு. தயார் பண்ணி டி ராஜேந்தர் டைரக்ட் பண்ணுறது மாதிரி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணி படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன், கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நானே எழுதுகிறேன், பாடல்கள் நானே எழுதுகிறேன், நானே இசையமைக்கிறேன் அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்கெட் போட்டுன்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் அவர் தயார் பண்ணி சென்னைக்கு அவரை கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்து மன்சூர் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்பட நிறுவனத்தினுடைய பேர், அந்த பேரை வச்சுட்டு ஒருதலையராகவும் சொல்லி படத்துக்கு பேரை வச்சுட்டு டி ராஜேந்தர் கதையெல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதிட்டார். டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சுதாரான்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அப்புறம் சினிமா கம்பெனிலாம் இந்த மாதிரி ஹோட்டல்களில் ரூம் போட்டு அதுதான் ஆஃபீஸாகவே இருக்கும். ஒரு சுதாராவில் 20 சினிமா கம்பெனி இருக்கும், ஆளுக்கு ஒரு ரூம் போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு காலம். அப்படிலாம் கொடிகட்டி சினிமா இருந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்மையாகவே நடைபெற்றிருக்கு அப்படிங்களேன். ஒருதலை ராகம் படத்தினுடைய ஆஃபீஸ் அங்கே தான், சுதாரா ஹோட்டலில் தான். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் அவங்க ரூம் பக்கத்துலேயே ராபர்ட் ராஜசேகர் கேமராமேன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து 2 பேர் சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு வெளியே வந்தவங்க. அதுக்கு முன்னாடி குடிசைன்னு ஒரு படத்துக்கு அவங்க சினிமாட்டோகிராஃபராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு படத்துக்காக பக்கத்தில் டிஸ்கஷனுக்காக போட்டிருக்காங்க இன்னொரு ரூமில். அப்படி வரும்போது ஒருத்தர் பழக்கமாகுது. ஒருதலை ராகம் படத்துக்கு கேமராமேன் வந்து அவங்க 2 பேரையும் கமிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படிங்கும்போது சங்கர்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபேஸ், அவர் வந்து பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரை இது பண்ணிட்டு ரூபான்னு சொல்லி ஒரு கதாநாயகி. அப்போ அதில் வந்து உஷா, இப்போ டி ராஜேந்தர் ஒய்ஃபாக இருக்காங்களா சிம்புனுடைய அம்மா, அவங்க வந்து உஷா தேவி அப்படின்னு பேர், உஷா ராணி. அவங்க வந்து அதில் நடிக்க வச்சு கைலாஷ்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், இதெல்லாம் இப்படி வச்சு அந்த படத்தை ஷூட்டிங் நடந்து ஒரு கவித்துவத்தன்மை கொண்ட காதல் கதை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த படப்பிடிப்பு நடந்து அப்படிங்கும்போது இடையில என்ன நடந்துச்சு இப்படின்ற மாதிரி தெரியல. அந்த படத்துக்கு கேமராமேனாக அருமையாக பண்ணியிருப்பாங்க ராபர்ட் ராஜசேகர், அது ஒரு விஷயம். ஆனால் படம் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டி ராஜேந்தர் தான் டைரக்ட் பண்ணு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து ப்ரொடியூசர் தயார் பண்ணி கொண்டு வந்து இப்படின்ற மேட்டர் இருந்துச்சு. படத்தினுடைய ஃபினிஷிங்கில் பார்த்தா தயாரிப்பாளரே அவர் பேர் போட்டுக்கிட்டார், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் இஎம் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போட்டார். அது இடையில என்ன நடந்துச்சு, ஏன் ப்ரொடியூசர் டைரக்ஷனே பண்ணாமல் தயாரிப்பாளர் அவர் போட்ட டைரக்ட்னு சொல்லி எப்படி அவர் பேரை போட்டுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள். அதுக்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சந்திரசேகர் நடிகர், அவரெல்லாம் எனக்கு நல்ல நண்பர். அவர்கிட்ட இப்போ பொதுவாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ராபர்ட் ராஜசேகர் சார் படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நான் என் கண்டிப்பாக ராபர்ட் ராஜசேகர் வந்து அப்படி அதில் கணிசமாக டைரக்ஷன் சைடு, ஏன்னா டி ராஜேந்தருக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல, பட உலக அனுபவங்கள் கிடையாது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி வரும்போது இவங்களுடைய பங்கு அது பெரிய பங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ராபர்ட் ராஜசேகர். ஏன்னா படம் வந்து ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும். படம் முடிஞ்சு அப்படிங்க படமெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த படம் வந்து எப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு படத்தை விநியோகம் செய்து அப்படின்ட்டுருக்குல்ல, அதுக்காவது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 200 ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க. 200 தடவை படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அந்த படத்தை வாங்கவே இல்லை. புது கதாநாயகன், புது கதாநாயகி, மியூசிக் டேரக்டர்லாம் புதுசு, ப்ரொடியூசர் புதுசு, அப்படி இப்படின்ற மாதிரி மேட்டரை வச்சுக்கிட்டு புதுமுகங்கள் நடிக்கக்கூடிய படம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ஒர்க் அவுட் ஆகி அப்படி இப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நாட் ஈவன் எ சிங்கிள் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை வாங்கவே இல்லை. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அந்த இஎம் இப்ராஹிம் ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, படத்தை வந்து ஓன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வரும்போது இப்போ ப்ரெஸ் ஷோன்னு ஒன்று இருக்குல்ல, பத்திரிகைக்காரங்களை விமர்சனம் எழுதுறதுக்காக ஷோ போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்குல்ல. அப்போ வந்து மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் இது இருக்கு, ஆனந்த் தேட்டர் இருக்குல்ல, அதில் வந்து மினி ஆனந்த்னு ஒரு தேட்டர் இருக்கும். மினி ஆனந்த், லிட்டில் ஆனந்த் இப்படிலாம் தேட்டர் இருக்கும். அந்த மினி ஆனந்த்ன்றது பொதுவாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகலாம் அங்கே ப்ரொஜெக்ஷன் போடுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கெலாம் படத்தை போட்டு காமிப்பாங்க.
ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ப்ரிவியூ தியேட்ரு. அதில் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு ப்ரெஸ் ஷோ போட்டாங்க அப்படிங்களேன். நான் இப்போ ஃபிலிமாலயா பத்திரிகையில் நான் வந்து சப் எடிட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எம்ஜி வல்லவன் சார் எடிட்டர், நான் அசோசியேட் எடிட்டர். அப்போ அந்த படத்தை ஜேர்னலிஸ்ட்லாம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டு இருக்கும்போது ஃபிலிமாலயாவில் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் அந்த படம் பார்க்குறதுக்காக போய் உட்காந்தேன் அப்படிங்களேன். படம் இன்டர்வல் வர பார்த்தேன், படம் ஏவனாக இருந்துச்சு, பொயட்டிக்காக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. பொயட்டிக்கான காதல் கதை, கல்லூரி காதல் கதையை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க படத்தை அப்படின்ற மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ வந்து 1980 அப்படிங்கும்போது என் வயசில் ரொம்ப கம்மி தானே. நான் ரொம்ப ரசித்தேன் படத்தை. அந்த படத்தினுடைய பிஆர்ஓ செல்லப்பான்னு சொல்லி ஒருத்தர், அவர் இறந்துட்டார். லைட்ஸ் ஆன் வினோத்ன்ற பேரில் குமுதத்தெல்லாம் எழுதிட்டு இருப்பார். அவர் தான் செல்லப்பா, அவர் தான் அந்த படத்துக்கு பிஆர்ஓ. அவர் இன்டர்வலில் அப்படியே தியேட்டருக்கு வெளியே நின்றுட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இது மாதிரி படம் நல்லா இருக்குங்க, படம் இன்டர்வல் வர A1 படம், EM இப்ராஹிம் சொல்லிட்டு அவர் தான் நான் வந்து ப்ரொடியூசர் டைரக்ட் போது அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் இருக்குன்னு. அப்போ நான் நினச்சேன், இந்த EM இப்ராஹிம்ன்ற அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு. அந்த ஒருத்தர் ஒல்லியாக ஒரு ஆள், மெலிஞ்சு போய் ஒரு ஆள் நடந்துக்கிட்டு இருக்கார்ல, அவர் தான் EM இப்ராஹிம். அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் டைரக்டர்னு சொல்லிட்டு பேர் வந்து அவர் தான் நான் உடனே போய் அவர்கிட்ட போய் கை கொடுத்து சார் இந்த படத்தை பார்த்தேன், படம் A1 இருக்குது, காலேஜ் கதையை இவ்வளோ அருமையாக வந்து இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே பண்ணதே கிடையாது. என்ன சொல்ல போனால் காலேஜ் லவ் சப்ஜெக்டாக காலேஜையே அப்படியே அந்த ABC காலேஜில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க மாயவரத்துலேயே. நேச்சுரல் லொக்கேஷன், காலேஜ் பசங்க பொதுவாக எப்படி காலேஜ் அட்மாஸ்பியரில் இப்படிலாம் பேசுவாங்க, இப்படிலாம் பொம்பளை பசங்களை கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு இப்படிலாம் அந்த புத்தகம் வச்சுட்டு நடந்துட்டு குறுக்க போயிட்டு அப்படியே ஒரு பட்டன் அதுக்கு முன்னாடி காலேஜ் மட்டும் எம்ஜிஆர் சிவாஜிலாம் காலேஜ் ஸ்டூடெண்டாக காமிச்சிட்டு இருப்பாங்க. காமிச்சு பிரசாத் ஸ்டுடியோ மாதிரி ஒரு ஸ்டுடியோ காமிச்சிட்டு ஃப்ளோருக்குள்ளே கதவு இருக்குல்ல, அந்த காலேஜ் மட்டும் வெளியே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று போட்டு கல்லூரி பேரை போட்டு வச்சுக்கிட்டு அப்படி தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜிலாம் ஆளுக்கு ஒரு நோட் புக்கை வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்டாக நடந்துட்டு தெரிவாங்க. இப்படிலாம் படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. அப்படி வரும்போது இது எனக்கு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இவ்வளோ அருமையான காலேஜ் இதுக்கு முன்னாடி யாரும் காமிச்சதே கிடையாது, காலேஜ் லவ் சப்ஜெக்டை அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்போ அவர்கிட்ட ஏன் கிளம்பிட்டு நான் சொன்னேன், படம் எவ்வளோ இருக்குது சார், ஒரு விஷயம் இந்த செகண்ட் ஹாஃபும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் கை கொடுத்தேன், அவர் கை கொடுத்தாரு. அவர் என்ன பிரச்சனைனா, அப்போ நான் வயசு யங் சாப் தானே, நான் கை கொடுத்தேன், அவர் சும்மா ஒரு நாம்கி வாஸ்க்காக கை கொடுத்தாரு, அப்படியே தொலைன்னு அப்படி இருக்கையெல்லாம் பிடிச்சி அப்படின்னா இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னா 200 ப்ரொஜெக்ஷன் போட்டு இங்கே இருக்க திரைப்பட ஜாம்பவான்கள்லாம் படத்தை பார்த்தாங்க. மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், மிகப்பெரிய ஃபைனான்சியரு, கரைச்சி குடிச்சு வச்சுருக்கக்கூடிய ஆட்கள், ஃபீல்டை, தியேட்டர் ஓனரு எல்லாருமே படத்தை பார்த்தாங்க. இவ்வளோ பேர் படம் பண்ணி ஒருத்தன் கூட படத்தை வாங்கலை. இது யாரோ ஒரு சின்ன பையன் படத்தை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு காதல் கதைன்றதுனால உணர்ச்சி வசப்பட்டு படம் ஏதோ சூப்பர் ஹிட் ஆகும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கையை வந்து ரொம்ப இறுக்கியெல்லாம் பிடிக்கல. அப்படியே நான் கையை கொடுத்தேன்றப்போ கையை கொடுத்தாரு, அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு. அப்புறம் படம் செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். செகண்ட் ஹாஃபும் சூப்பர், எக்ஸ்ட்ரானரி. அதுக்கு பிறகு நான் டி நகரில் வந்து தெற்கு உஸ்மான் சாலையில் மீரான் சாஹிப் சேம்பர் அப்படின்னு டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு மேன்ஷன்லேருந்து மாத வாடகைக்கு நான் தங்கி அப்படின்னு. அப்போ நடிகர் சக்கரவர்த்தி ரிஷி மூலம் இந்த படத்தில்லாம் நடித்தவர், அவர் என் ரூம்மேட்டு. அப்புறம் என் நண்பர் திருமலைராஜன் சொல்லிட்டு ஒரு கவிஞர். இப்படிலாம் இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் மொத்தம் 5 பேர் இருந்தாங்க ரூமில். அப்படி இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, இப்போ எந்த படம் பார்த்துட்டு வரீங்கன்னு. இது மாதிரி ஒருதலை ராகம்னு ஒரு படம் பார்த்து படம் எப்படின்னு. படம் சூப்பர் ஹிட் ஆகுங்க, சில்வர் ஜூப்ளி போகும், 25 வாரம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் எனக்கு சித்ரா லட்சுமணன், அப்போ வந்து திரைக்கதிர் அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்திட்டு அவர் தான் ஓனர், அவர் தான் எடிட்டர், இப்போ டூரிங் டாக்கீஸ் பண்ணிகிட்டு இருக்காருல்ல. சித்ரா லட்சுமணன் சார் வந்து எனக்கு அப்புறம் இருந்து பழக்கம். சித்ரா லட்சுமணன் வந்து எனக்கு ஃபிலிமாலயா ஆஃபீஸில் நான் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணார். ஸோ அந்த நேற்று ஒருதலை ராகம்னு ஒரு படம் பார்த்தீங்களே, படம் எப்படின்னு. படம் வந்து சில்வர் ஜூப்ளி போகும் சார்ன்னு. சில்வர் ஜூப்ளியா, 25 வாரமா அப்படின்னா 25 வாரம் போகும் சார், படம் அருமையான படம், டெஃபினட்டாக சில்வர் ஜூப்ளின்னு. என்ன இது, அந்த கதாநாயகி ஃபோட்டோவை பார்த்தேன், அது வந்து ஏதோ வயசான மாதிரி இருக்கா. கதாநாயகி ஃபோட்டோவை பார்க்கும்போது அதை போட்டு இந்த படத்தை போய் சில்வர் ஜூப்ளி போகுன்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லை சார், டெஃபினட்டாக சில்வர் ஜூப்ளி போகும் அப்படின்னு. அதுக்கடுத்து 4 நாள் கழித்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, படம் சில்வர் ஜூப்ளி, 175 நாள், 25 வாரம், டாக் ஆஃப் தமிழ்நாடு. எங்கே பார்த்தாலும் ஒருதலை ராகம் படத்தை பற்றி தான் பேச்சு அப்படின்னு வச்சுங்க. இப்போ கோடம்பாக்கத்தில் வந்து லிபர்ட்டின்னு தியேட்டர் இருக்கு இல்லையா, இப்போ அந்த திரையரங்கம் இல்லை. அந்த லிபர்ட்டி தியேட்டர் சாதாரணமாக எப்படின்னா அந்த காலத்தில் ஷிஃப்டிங் தியேட்டர்னு பேர். அதை மெயின் தியேட்டர்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ரன்னிங் முடித்த பிறகு அந்த படத்தை ஷிஃப்ட்னு போடும்போது செகண்ட் ரன்னிங்னு இருக்குல்ல, செகண்ட் ரன்னிங் போடுவாங்க சில தியேட்டரில். அதில் ஒரு தியேட்டர் லிபர்ட்டி தியேட்டர். அப்படி தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த தியேட்டரில் ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை. அந்த தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு, 100 days. மிகப்பெரிய சாதனையை புரிந்த திரைப்படம் ஒருதலை ராகம். அதில் என்னென்னா படம் ஃபுல்லாகவே அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அந்த டச்சிங் சீன், கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சு, அப்படியே ஒருத்தர் காதலிச்சு இல்லை, இன்னும் சொல்லுவாங்க ஹீரோ தான் காதலிப்பான் கதாநாயகி வந்து அவங்க அம்மா வந்து
காதலனால் கைவிடப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு இருக்கனால அம்மாவுக்கு நேர்ந்த கதையை நமக்கு வந்துடக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாதுன்ற மாதிரி ஆகி ஆண்கள்னாலே வெறுத்து அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி குனிஞ்சதில் நிமிராமல் அந்த கதாநாயகி படம் ஃபுல்லாக வந்துன்ற மாதிரி படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த கதாநாயகன் இறந்துன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்போ வந்து இவனை காதலிச்சா என்னன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சி அப்படி இப்படி ஒரு பேத்தட்டி கிளைமேக்ஸ் அப்படிங்களேன் இந்த டைப்பில் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே மேல் ஓரியன்டு சாங்ஸ் தான் எல்லாமே. லேடி வாய்ஸே படத்தில் கிடையாது, டூயட் கிடையாது, மேல் ஃபீமேல் காம்பினேஷன் டூயட்லாம் கிடையாது. கதாநாயகன் எங்கேயோ இருப்பான், கதாநாயகி எங்கேயோ இருப்பாள். பக்கத்தில் வந்து தொடுறது, டச் பண்ணுறது, இல்லாட்டி கனவு பாட்டு கூட வைக்கலாம்ல. அப்படி ஒரு கனவு பாட்டுலாம் கூட வைக்கல. கனவு பாட்டு கனவுல வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி அப்படிலாம் வைக்கலாம்ல. இவன் கனவு கண்டுறது தானே, அப்படிலாம் கூட படத்தில் கிடையாது. அப்படிலாம் இல்லாமல் 2 பேரும் தூரத்தில் இருக்க வச்சு அப்படின்ற மாதிரி தான் அது. நான் ஒரு ராசி இல்லா ராஜா, இந்த சாங் கேட்டுங்களா? வாசம் இல்லா மலருது வசந்தத்தை தேடுது அப்படின்னு இப்படிலாம் எக்ஸ்ட்ரானரியான சாங்ஸு டி ராஜேந்தர் ஒன்றா பண்ணியிருப்பார். அந்த பாடல்கள் அனைத்தையும் புது வகையான இசை, அதாவது எப்படின்னா பாடல் வரிகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் பாடல் வரிகள் தனியாக இருக்கும், இசை தனியாக இருக்கும், பொயட்டிக்காக இருக்கும். இலக்கிய தரத்தோடு டி ராஜேந்தர் வந்து பாடல் வரிகளை எழுதியிருப்பார் அப்படின்னா அந்த படத்தினுடைய ரன்னிங்க்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு டி ராஜேந்தருடைய பங்களிப்பு, இசை, சாங்ஸ் அண்டு மியூசிக் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச பிறகு முடிய போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த படத்துக்கு பின்னணி இசை டி ராஜேந்தர் இல்லை, பின்னணி இசை டி ராஜேந்தர் அமைக்கலை. பின்னணி இசை மட்டும் ஏஏ ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் தான் பின்னணி இசை. டி ராஜேந்தர் வந்து ஒன்லி சாங்ஸுக்கு இசையமைச்சதோடு சரி, பின்னணி இசை வந்து வேற ஒரு ஆளை வச்சு படத்தை முடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம். டி ராஜேந்தர் பற்றி ஒரு கசப்பான அனுபவம் தான். ப்ரொடியூசர் வந்து தயார் பண்ணி டைரக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்துட்டு கடைசியில் தன் பேரே டைரக்ஷன் சொல்லி வராமல் ப்ரொடியூசரை அவர் வேலை போட்டு அதுபோல் பின்னணி இசை கூட வேற ஒரு ஆளை வச்சு பண்ணி அப்படின்னா அது டி ராஜேந்தர் இப்படிப்பட்ட ஒரு சோதனையான கட்டத்தெல்லாம் தாண்டி வந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அதுபோல் படம் 25 வாரம் ஓடி சூப்பர் ஹிட் ஆகி அதுக்கு பிறகு ஃபிலிம் ஆலயபத்திரியில் நான் ஒர்க் பண்ணதுனால வந்து என் நண்பர் பத்மநாபன் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி அந்த ஒரு தலை ராகம் அப்படின்றதே அதே டிசைனே ஒரு கலை தாகம் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி அவரை தர சொல்லி அவர் வந்து அந்த இன்டர்வியூலாம் பண்ணிட்டு வந்து ஒரு புக்கில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சினிமா புக்கு அது 12 பக்கம் அந்த படத்துக்காக மட்டுமே நாங்கள் போட்டோம். 12 பேஜஸ். எனக்கு கிட்டத்தட்ட டிசைடிங் அத்தாரிட்டி, நானே டிசைடிங் அத்தாரிட்டின்ற மாதிரி இருந்ததுனால அந்த பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க போட்டு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி ஆகி 12 பக்கம் அந்த ஒரு படத்துக்கு மட்டும் பத்திரிகையில் வந்து இப்போ ஜூனியருடன் சைஸு பெரிய புக்கு, அதில் 12 பக்கம் ஒரு படத்தை பற்றி அந்த காலத்தில் பேட்டிகள் வந்துருக்குன்னு சும்மா சாதாரண விஷயமா இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு. காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இன்றைக்கி இருக்க தலைமுறையே நீங்கள் வந்து இதுவரை ஒரு தலை ராகம் அப்படின்ற அந்த படத்தை பற்றி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயோ எங்கேயாவது அந்த படம் இருந்துச்சுன்னா இல்லை ஓடிடியில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா படத்தை பாருங்கள். படத்தை பார்க்கும்போது 1980 இந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அந்த திரைப்படத்தின் மூலம் தான் டி ராஜேந்தர் பட உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காருன்றதையும் அந்த படத்தை வந்து இப்போ பார்க்கும்போது கூட பொயட்டிக் நேச்சரோட படம் இருக்குதுன்றதும் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் எனக்கு மனசுக்குள்ளே தோணக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா, யாருமே வாங்காத ஒரு படத்தை எல்லோரும் நிராகரித்த ஒரு படத்தை படம் வந்து சில்வர் ஜூப்ளி போகும்னு சொல்லி நான் ஜட்ஜ் பண்ண பாருங்க. நான் ஜட்ஜ் பண்ணது உண்மையாகவே செயல் வடிவத்தில் வந்து ப்ரூவ் ஆச்சுல, உண்மையாகவே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சுல. அதை நினைக்கும் போது தனிப்பட்ட முறையில் ஏன் ரசனை மீது எனக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.